எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் உழைக்கும் தொண்டர்களால் தான் திமுக வலிமையாக உள்ளது என்று அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். சென்னை வேப்பேரியில் உள்ள பெரியார் திடலில் கலைஞரின் செம்மொழி நாளை ஒட்டி சென்னை கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் அமைச்சர் பி.கே. சேகர் பாபு தலைமையில் 28 இணையர்களுக்கு சீர்வரிசையுடன் கூடிய திருமணம் நடத்தி வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவவேலு கலந்து கொண்டு இந்து, கிறிஸ்தவர்கள், முஸ்லிம் என 28 இணையர்களுக்கு திருமணத்தை நடத்தி வைத்தார். இந்த நிகழ்வில் சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா, திருவிக நகர் சட்டமன்ற உறுப்பினர் தாயகம் கவி மற்றும் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் சேகர் பாபு, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உழைக்கும் தொண்டர்களால் தான் திமுக வலிமையாக உள்ளது என்று பெருமிதம் கொண்டார். இரண்டாயிரத்தி 26ஆம் ஆண்டு தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிதான் அமையும் என்று அமித்ஷா பகல் கனவு கண்டு வருவதாக அமைச்சர் ரகுபதி விமர்சித்தார். புதுக்கோட்டை மாவட்டம் சித்தன்னவாசலில் அரசு சார்பில் நடைபெறும் கோடை விழாவில் அமைச்சர் ரகுபதி கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் ரகுபதி, 2026ஆம் ஆண்டு தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிதான் அமையும் என்று அமித்ஷா பகல் கனவு கண்டு வருவதாக விமர்சித்தார். தமிழகத்தின் கள நிலவரத்தை அமித்ஷா தெரிந்து கொள்ளாமல் பேசியுள்ளார் என்று தெரிவித்த அமைச்சர் ரகுபதி, 2026ஆம் ஆண்டு கண்டிப்பாக திமுக ஆட்சிதான் மீண்டும் வரும் என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். மேலும் முருகன் மாநாட்டை வைத்து எவ்விதமான சூழ்ச்சியோ குழப்பமோ செய்ய வேண்டிய அவசியம் திமுகவிற்கு இல்லை என்று விமர்சனங்களுக்கு பதிலடி கொடுத்தார். தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால்தான் நிதி தருவோம் என்று கூறுவது யார் என்று கேள்வி எழுப்பிய அமைச்சர் ரகுபதி, பாஜக ஆளும் மகாராஷ்டிரா மாநிலத்திலேயே மத்திய அரசு மீதான விமர்சனங்கள் விழுந்துள்ளது. இதே நிலை இந்தியாவின் அனைத்து மாநிலங்களுக்கும் விரைவில் எதிரொலிக்கும் என்று கூறினார். அமித்ஷா என்ன திமுக ஆட்சி அமைக்கும் சொல்லுவாரு, அவர் ஏடிஎம்கே ஆட்சி அமைக்கும் தான் சொல்லுவாரு. ஆனா அவர் பகற்கனவு கண்டு கொண்டு தூங்கி கொண்டு சொல்லுகிறார். தமிழகத்தினுடைய கள நிலவரம் அவர் தெரிந்து கொள்ளவில்லை. மற்ற மாநிலங்களிலே அவர் நினைத்துக் கொண்டிருக்கின்ற கள நிலவரம் என்பது தமிழ்நாட்டில் 1% கூட கிடையாது என்பது அமித்ஷா அவர்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பே இல்லை என்பது அவருடைய இந்த பேட்டியின் மூலமாக புரிகிறது. நிச்சயமாக 2026 திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலான கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும். தமிழ்நாட்டில் 2025, 2026 கல்வியாண்டின் பொறியியல் படிப்புகளுக்கு விண்ணப்பித்தவர்களுக்கான தரவரிசை பட்டியலை கிண்டி தொழில்நுட்ப கல்வி இயக்குநரக அலுவலகத்தில் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் வெளியிட்டார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் கோவி செழியன், பொறியியல் படிப்புக்கான பொதுப்பிரிவு கலந்தாய்வு ஜூலை 14 தொடங்குவதாகவும், பொதுப்பிரிவு மாணவர்களுக்கு கலந்தாய்வு ஜூலை 14 தொடங்கி ஆகஸ்ட் 17 முடிவடைவதாகவும் தெரிவித்தார். மாநில அளவில் பொறியியல் தரவரிசை பட்டியலில் காஞ்சிபுரம் மாணவி சகஸ்ரா முதலிடமும், பொறியியல் பொதுப்பிரிவு தரவரிசை பட்டியலில் நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த கார்த்திகா 2ஆம் இடமும், பொறியியல் பொதுப்பிரிவு தரவரிசை பட்டியலில் அமலன் ஆண்டோ என்பவர் 3ஆம் இடமும் பிடித்துள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். கடந்த ஆண்டை விட நடப்பாண்டு பொறியியல் படிப்புக்கு 40,645 பேர் கூடுதலாக விண்ணப்பித்துள்ளதாக அமைச்சர் தகவல் கூறினார். இந்த ஆண்டு 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் பயின்று தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கான இடஒதுக்கீடு 7.5%, 51,004 மாணாக்கர்கள் விண்ணப்பித்திருந்தார்கள். இதில் பள்ளிக்கல்வித்துறையால் வழங்கப்பட்ட ஆவணங்களின் அடிப்படையில் 47,372 மாணாக்கர்களுக்கு தரவரிசை எண் வழங்கப்பட்டுள்ளது. இந்த எண்ணிக்கை சென்ற ஆண்டை விட 15,149 கூடுதலாகும். அதுபோல் இந்த ஆண்டு விளையாட்டு பிரிவு மாணாக்கர்களுக்கு விண்ணப்பித்தவருடைய எண்ணிக்கை 5,885. அவர்களில் சான்றிதழ் சரிபார்க்கப்பட்டு 2,446 மாணாக்கர்களுக்கு தரவரிசை எண் வழங்கப்படுகிறது. எந்த எவிடன்ஸும் இல்லாமல் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக கைதாகியுள்ள நடிகர் கிருஷ்ணாவின் வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் வழக்கில் நடிகர் ஸ்ரீகாந்தை தொடர்ந்து நடிகர் கிருஷ்ணாவும் சிறையில் அடைக்கப்பட்டார். நடிகர் கிருஷ்ணாவிற்கும் இந்த வழக்கிற்கும் தொடர்பில்லை என்றும், போதைப்பொருள் உட்கொண்டாரா என்ற மருத்துவ பரிசோதனை முடிவு நெகட்டிவ் என வந்திருப்பதாகவும் அவருடைய வழக்கறிஞர் தெரிவித்தார். இவர் ப்ராப்பராக கம்ப்ளைண்ட் பண்ணி வந்திருந்தாரு. ஸோ இவர் பேரில் முகாந்திரமாக டெஸ்ட்டும் நெகட்டிவாக தான் இருந்துச்சு.
ஸோ இவர் பேரில் முகாந்திரமாக எந்த ஒரு டிரான்சாக்ஷனும் நடக்கலை. இந்த கேஸ், இந்த பிரசாத் மற்றும் சிலர், ஸ்ரீகாந்த் இவர்களாம் இருந்த கேஸுக்கும் இவருக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது. சம்மந்தப்படுத்துகிற மாதிரி எந்த ஒரு இன்கிரிமினேட்டிங் எவிடன்ஸும் இல்லை. அது இது வரைக்குமே ப்ரொடியூஸ் பண்ணலை. ஸோ கம்ப்ளீட்டாக இந்த கேஸுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லாத போது வந்து ரிமாண்ட் பண்ணுறது தப்பு. இவருக்கு வந்துட்டு 2023 உள்ள பழைய மெசேஜஸ்ஸு, அதுக்கும் வேற ஒருத்தருக்கும் உள்ள மெசேஜஸ்ஸு, இதை பேஸ் பண்ணி வந்துட்டு அதில் வந்துட்டு உங்களுக்கு கனெக்ஷன் இருக்கலாம் அப்படின்ற ஒரு அபிமானத்தில் வந்துட்டு சம்மந்தமே இல்லாமல் இந்த கேஸில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ரிமாண்டை வந்துட்டு இது பண்ணக்கூடாது. ஸோ மேண்டேட்ரி வயலேஷன்ஸ், கான்ஸ்டியூஷனல் வயலேஷன்ஸும் இதில் இருக்குது. ஸோ இந்த ரிமாண்டை வந்துட்டு கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருந்தோம். பட் டெஸ்பைட் த சேம் வந்துட்டு இது எல்லாமே நீங்கள் வந்துட்டு செஷன்ஸில் சொல்லுங்கள். ஸோ இது இந்த டைமில் வந்துட்டு என்னால் அதை என்டர்டெயின் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மேஜிஸ்ட்ரேட் வந்து மாணவர்களின் நலனுக்காக அரசு பள்ளிகளில் வாட்டர் பெல் திட்டம் செயல்படுத்தப்படும் என்று ஒசூரில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் தமிழ்நாடு உருது தொடக்க நடுநிலைப்பள்ளி ஆசிரியர்கள் சார்பில் தமிழ்நாடு அரசுக்கு நன்றி தெரிவிக்கும் மாநாடு நடைபெற்றது. இந்த மாநாட்டில் தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, ஒசூர் சட்டமன்ற உறுப்பினர் ஒய் பிரகாஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர் அன்பில் மகேஷ், அரசு பள்ளிகளில் குழந்தைகள் தண்ணீர் அருந்துவதை உறுதி செய்யும் வகையில் வாட்டர் பெல் திட்டத்தை அரசு பள்ளிகளில் செயல்படுத்த சுற்றறிக்கை விரைவில் அனுப்பப்படும் என்று கூறினார். ஒசூரில் பன்மொழி பேசக்கூடிய மக்கள் இருப்பதால் இந்த பகுதியில் தனி கவனம் செலுத்தி அனைத்து பள்ளிகளிலும் LKG வகுப்புகள் கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் விரைவில் எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். பாமகவில் குழப்பம் ஏற்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை எனவும் ராமதாஸ் அன்புமணி இடையிலான பிரச்சனையை சரி செய்ய நான் யார் என்றும் காங்கிரஸ் கமிட்டியின் மாநில தலைவர் செல்வப்பிரந்தகை தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வப்பிரந்தகை தைலாபுரம் தோட்டத்திற்கு சென்று பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸை சந்தித்து பேசினார். மேலும் பாமக கௌரவ தலைவர் GK மணி உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவரையும் செல்வப்பிரந்தகை பார்த்து நலம் விசாரித்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய செல்வப்பிரந்தகை, கூட்டணியில் பாமக இணைவது தொடர்பாக திமுக தலைமைதான் முடிவு செய்ய வேண்டும் எனவும், எங்கெல்லாம் பாஜக கூட்டணி உள்ளதோ அந்த கட்சிகளை உடைத்து விடுவர், அதுதான் வாடிக்கை எனவும் விமர்சித்தார். மேலும் பேசிய அவர், ராமதாஸ் அன்புமணி இடையிலான பிரச்சனையை சரி செய்ய நான் யார் என்று கேள்வி எழுப்பியதோடு தமிழ்நாட்டிற்கு தேவையான முடிவை ராமதாஸ் எடுப்பார் என்றும் தெரிவித்தார். 40 வருஷமா பொது வாழ்க்கையில ஒரு தொடர்புல இருக்கிற மருத்துவர் ஐயா, அவர் இன்னைக்கு மரியாதை நிமித்தமா சந்தித்ததுல எந்தவித அரசியலும் கிடையாது. இது அரசியலுக்கு அப்பாற்பட்டான சந்திப்பு. நேற்றுக்கு கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் தலைவர் இளைய பெருமாளுடைய 100ஆண்டு நிறைவு விழா, நானும் மேனாள் ஒன்றிய அமைச்சர் ஐயா ப. சிதம்பரம் எல்லாம் கலந்துட்டோம். நேற்றுக்கு 2-3 மணி ஆகிடுச்சு. பாண்டிச்சேரியில் தங்கிட்டு காலையில் இந்த பக்கம் போகும்போது இவ்வளோ தூரம் வரமே ஐயாவை பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தால் ஐயாவை பார்த்துட்டு போகிறோம். அவ்வளோதான். அவருடைய உடல்நிலையை விசாரிச்சுட்டு வேற ஒன்றும் இல்லை. இருவருக்கும் பரபரப்பான ஒரு மோதல் போக்கு ஏற்பட்டிருக்கிறது. திமுகவுடைய சாதகமாக பேசுகிற மாதிரி ராமதாஸ் இருக்கிறாரு. சம்பந்தமாக கூட்டணி சம்பந்தமாக பேச இல்லை, இது கூட்டணியும் இல்லை, அரசியலும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. இது சந்திப்பு மரியாதை நிமித்தமான சந்திப்பு. இவர் இல்லை, அது நாங்கள் யாரும் சமாதானம் பண்ணுறதுக்கு அதெல்லாம் ஒன்று. அவங்க சமாதானமாக இருந்தால் மகிழ்ச்சி. இது யார் முடிவு பண்ணணும்? திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர், இந்தியா கூட்டணியுடைய தலைவராக இருக்கிற தமிழ்நாட்டில் மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி முடிவு பண்ணணும். நான் முடிவு பண்ண முடியாது. தூதூர் மட்டம் பகுதியில் குறுக்கேற்ற நபரை தலையில் கத்தியால் குத்திய போலி போதை சாமியார் கைது செய்யப்பட்டுள்ளார். நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே உள்ள தூதூர் மட்டம் பகுதியைச் சேர்ந்த நாகராஜ் என்பவர் அதே பகுதியை சார்ந்த சிவகுமார் என்று குறி சொல்லும் சாமியாராக உள்ள நிலையில் சிவகுமார் தனக்கு மது வாங்கி வருமாறு நாகராஜிடம் பணம் கொடுத்துள்ளார்.
பின்னர் இருவரும் மது அருந்தியதை அடுத்து குடிபோதையில் நாகராஜுக்கு மனநிலை சரியில்லை என அக்கம் பக்கத்தினர் பேசுவதாக கூறி குடிபோதையில் பூஜை செய்துள்ளார். திருநீர் மற்றும் குங்குமம் ஆகியவற்றை கொண்டு அவர் மீது வீசி ஒரு கட்டத்தில் கத்தி எடுத்து தலை மற்றும் நெற்றி பகுதியில் குத்தியுள்ளார். இதில் வலி தாங்காமல் அலறி அடித்து நாகராஜ் வெளியே ஓடி வந்துள்ளார். இதனைத் தொடர்ந்து அவரை அப்பகுதி மக்கள் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த நிலையில் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த கொளக்கம்பை போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் இளையராஜா விரைந்து வந்து போலீஸ் சாமியார் சிவகுமாரை கைது செய்து காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டார். பருத்திக்கு உரிய விலை கிடைக்கவில்லை என கூறி மாவட்ட ஆட்சியரிடம் விவசாயி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சித்தலைவர் மோகனச்சந்திரன் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் வேளாண் துறை, பொறியியல் துறை, பொதுப்பணித்துறை உள்ளிட்ட பல்வேறு துறையை சார்ந்த அரசு அதிகாரிகள், மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான விவசாயிகள் பங்கேற்றனர். ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் குறைந்த விலைக்கு பருத்தி கொள்முதல் செய்வதாகவும், மேலும் எடை தராசு சரியான முறையில் இயங்காத காரணத்தினால் விவசாயிகளின் பருத்தி எடை அளவு குறைக்கப்படுவதாக குற்றம் சாட்டியும் மாவட்ட ஆட்சியருடன் விவசாயி சேதுராமன் என்பவர் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். மேலும் உடனடியாக மாவட்ட ஆட்சியர் விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு பஞ்சினை கூடுதல் விலைக்கு கொள்முதல் செய்ய வேண்டும் எனவும், பழைய எடை தராசை நீக்கி உடனடியாக புது தராசு வாங்கி தர வேண்டும் எனவும் விவசாயிகள் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை வைத்தனர். பார்ட்டிசிபேட் பண்றோம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. பட் அவங்க குவாலிட்டி வந்து அவங்களுடைய குவாலிட்டிக்கு ஈக்குவல் வராததுனால அவங்க விட்டு போடல சார். இதுதான் உண்மை சார். அந்த மார்க்ஷீட் வந்து அவங்க 8 to 12 இருந்தா தான் சார் எடுப்பாங்க. நமக்கு வந்து 8 to 12க்குள்ள எந்த ஒரு லாட்டுமே எனக்கு போன செவ்வாய்க்கிழமை லாட் இல்லைங்க சார். நீங்க சொல்றது வாஸ்தவம் தான். இந்த மார்க்ஷீட்ல நீங்க கூட்டிருக்கீங்க. இன்னும் ஒரு வாரத்துல எல்லாமே மஞ்சள் கலரா மாறிடும். ஈரப்பதம் கடுமையா இருந்துச்சுன்னா, காய வைக்காத பருத்தியாக இருந்துச்சுன்னா அது எதில் ரோட்ல தான் வீசலாம். நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. இதே பருத்தியை தான் தனியார் கொள்முதல் பண்றான். இதே தான் கொண்டு அவங்க வைக்கலாம். அது எப்படி மார்க்கெட் ஆகுது? பெண் ஆட்டோ ஓட்டுநரின் கோரிக்கையை ஏற்று இன்று தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி புதிய ஆட்டோவை வழங்கினார். உலக மகளிர் தினத்தில் மேடையில் பேசிய பெண் ஆட்டோ ஓட்டுநர் ஒருவர் தான் வாடகை ஆட்டோ ஓட்டி பிழைப்பதாகவும், தனக்கு சொந்த ஆட்டோ கிடைத்தால் வாழ்க்கை முன்னேறும் என்று ஆளுநரிடம் கோரிக்கை வைத்திருந்தார். இந்த நிலையில் இன்று சென்னையில் நடைபெற்ற நிகழ்வில் ஆளுநர் ஆர் என் ரவி கலந்து கொண்டு அந்த பெண்ணிற்கு தனது சொந்த செலவில் ஆட்டோ ஒன்றை பரிசாக வழங்கினார். இந்த சம்பவம் பொதுமக்களிடையே நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அருப்புக்கோட்டை ஊராட்சி ஒன்றிய பகுதிகளில் முடிவடைந்த புதிய வளர்ச்சி திட்டப் பணிகளை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் துவக்கி வைத்தார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அடுத்த செம்பட்டி கிராமத்தில் 27,25,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள புதிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியையும், 18,50,000 ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள குழந்தைகள் நல மைய கட்டிடத்தையும், புதிய நியாய விலைக் கடை கட்டிடத்தையும் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் திறந்து வைத்தார். அதேபோன்று குறிஞ்சாங்குளம் கிராமத்திலும் முடிவடைந்த வளர்ச்சித் திட்டப் பணிகளை திறந்து வைத்த அமைச்சர் பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்று சென்றார். அரியலூர் அருகே மின்சார மீட்டர் பெட்டி வைக்க 500 ரூபாய் லஞ்சம் வாங்கிய மின்சாரத்துறை வணிக உதவியாளர் கைது செய்யப்பட்டார். அரியலூர் மாவட்டம் செட்டி திருக்கோணம் கிராமத்தைச் சேர்ந்தவர் வீரமுத்து. இவர் தனது வீட்டுக்கு மின் இணைப்பு வழங்க மீட்டர் பெட்டி வைக்க தேலூர் உதவி பொறியாளர் அலுவலகத்தில் விண்ணப்பித்திருந்தார். அதன்படி மீட்டர் பாக்ஸ் வைக்க வேண்டும் என்றால் 500 ரூபாய் கொடுக்க வேண்டும் என வணிக உதவியாளராக பணியாற்றும் சாமிநாதன் என்பவர் வீரமுத்துவிடம் கேட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து இச்சம்பவம் தொடர்பாக வீரமுத்து அரியலூர் மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசில் புகார் செய்தார். அதன்படி அதிகாரிகளின் அறிவுரையின்படி ரசாயனம் தடவிய நோட்டுகளை வீரமுத்து வழங்கிய போது அதனை பெற்ற மின்சாரத்துறை வணிக உதவியாளர் சாமிநாதனை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கையும் களவுமாக கைது செய்தனர். அண்ணாவின் புகழை பேச திமுகவினருக்கும் குறிப்பாக ஸ்டாலின் குடும்பத்தினருக்கும் தகுதியில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சட்டமன்றத்தில் ஏற்கனவே கூறிவிட்டதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் தெரிவித்துள்ளார்.
மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகேயுள்ள பொம்மன்பட்டி கிராமத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் காளியம்மன் கோவில் மற்றும் கிறிஸ்தவ தேவாலயத்தில் சிறப்பு பிரார்த்தனைகள் நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து பொம்மன்பட்டி கிராம மக்களுக்கு கறி விருந்து அன்னதானமாக வழங்கப்பட்டதோடு இளைஞர்களை ஊக்குவிக்கும் விதமாக கிரிக்கெட் உபகரண பொருட்களும் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய ஆர்.பி. உதயகுமார் அண்ணாவின் கொள்கைகளை திமுக குழி தோண்டி புதைத்திருப்பதாக குற்றம் சாட்டினார். மேலும் அண்ணாவின் புகழை பேச திமுகவினருக்கும் குறிப்பாக ஸ்டாலின் குடும்பத்தினருக்கும் தகுதி இல்லை என எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே சட்டமன்றத்தில் தெரிவித்துவிட்டதாகவும் அவர் கூறினார். திருப்பூர் அருகே நகராட்சி நடுநிலைப் பள்ளியில் காலை உணவு சாப்பிட்ட மாணவர்கள் 4 பேர் மயக்கமடைந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் நகராட்சிக்குட்பட்ட கொளிஞ்சிவாடி நகராட்சி நடுநிலைப் பள்ளியில் 215க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தின் கீழ் தினமும் காலை உணவு வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இன்று காலை காங்கேயத்திலிருந்து வழக்கம் போன்று உணவு கொண்டு வரப்பட்ட நிலையில் அதனை சாப்பிட்ட மாணவர்கள் மயக்கமடைந்துள்ளனர். இதையடுத்து மயக்கமடைந்த 4 மாணவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் மேலும் சில மாணவர்கள் வாந்தி, தலைச்சுற்றல் உள்ளிட்டவைகளால் பாதிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. தொடர்ந்து மருத்துவமனையில் மாணவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் இச்சம்பவம் குறித்து உரிய விசாரணை நடத்தப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சென்னையில் முதலமைச்சர் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் நடிகர் விஜயின் புகைப்படத்தை மாணவர் ஒருவர் காட்டியதால் பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. சென்னை கலைவாணர் அரங்கத்தில் கலைஞர் நூற்றாண்டு விழா நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கலந்து கொண்டார். அப்போது அங்கிருந்த கல்லூரி மாணவர் ஒருவர் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் முகம் பொறிக்கப்பட்ட கைத்துண்டை எடுத்து காட்டியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து அந்த கல்லூரி மாணவரை பிடித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் அவர் சென்னை புதுக்கல்லூரியின் 3ஆம் ஆண்டு தமிழ் துறையில் படித்து வரும் ரமணா என்பது தெரியவந்தது. இதையடுத்து அவரை விசாரணைக்காக போலீசார் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி முடித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.